We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல அதிக பவர் பிளே விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ண முதல் அணியா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இருக்கு. டோட்டலா 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சரை சேரும். அதே சமயம் டிசி டீம் எடுத்துட்டீங்கன்னா இந்த ரீஜன்ல ரொம்ப புவரா இருக்காங்க. வெறும் 7 விக்கெட் மட்டும்தான் இந்த ரீஜன்ல எடுத்திருக்காங்க. இந்த நிலை வரக்கூடிய மேட்ச்லயும் தொடர்ந்துச்சு அப்படின்னா அகைன் ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய டாமினன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டீமுடைய ஓப்பனர்ஸ் சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காங்க. டிசி டீமுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் இந்த போட்டியில பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் வரதால பவர் பிளே ஓவர்ஸ்ல இந்த நிலை மாறுமா மாறாதா டீட்டெயிலா ஸ்டாட்ஸ்ல பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 43யோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 1 மே ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு மேட்சுக்கும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் வீடியோஸ் மேக் பண்ணிருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 30 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 15-14 ஸ்லைட் எட்ஜில் ராஜஸ்தான் லீட் பண்ணுறாங்க. ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் ராஜஸ்தானும் இன்னொரு மேட்ச் டிசி டீம் வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேட்ச் டை ஆயிருக்கு. இந்த கிரவுண்டில் இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 7 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 5-2 ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் லீட் பண்ணுறாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 68 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 43 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 63% இருக்கு. சென்னை டீமுக்கு அடுத்தபடியா ஹோம் கிரவுண்ட்ல நல்ல வென்யூ ரெக்கார்ட் வச்சிருக்கிற அணியா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு. டிசி டீம் எடுத்துட்டீங்கன்னா இங்க பிளே பண்ண 8 மேட்சஸ்ல 3 மேட்சஸ்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் புவரா இருக்கு. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. ரீசெண்ட் டைம்ல இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்சும் ஹை ஸ்கோரிங் கேமா இருந்துச்சு. 2 இன்னிங்ஸ்லுமே 200 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. சேஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச் டீம். இதே ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இருக்கிற அதுக்கப்புறம் டாஸ் ரன் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி பார்க்கும்போது டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 10 நைட் கேம்ஸில் 8 மேட்சஸில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சக்சீடும் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஓவராலாக பார்த்தோம்னா சேஸ் பண்ண டீம் தான் இங்கே அதிக போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா டோட்டலாக இங்கே 10 நைட் கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் 3 போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ண டீம் 7 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் செகண்டாக பேட் பண்ணும்போது டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 188 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 179 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 186 இருக்கு. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 37.5 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இங்கே. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 10 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.2 மிடில் ஓவர்ஸ்ல 9.3 இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 11.3 இருக்கு. இந்த ஃபேஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். விக்கெட்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக 3 ஃபேஸ்லுமே விக்கெட்ஸ் விலகல. மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகபட்சமாக பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.1 இருக்குது. மிடில் ஓவர்ஸில் 1.8 பவர் பிளே ஓவர்ஸில் 1.3 இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே பவர் பிளே ஓவர்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் விழுகலை. என்னதான் பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகல அப்படின்னாலும் இந்த போட்டியில ஒருவேளை டிசி டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிகமாக விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ தொடக்கத்தில் பார்த்துருப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸோடைய பவுலிங் எந்த அளவுக்கு பவர் பிளே ஓவர்ஸ்ல
டாமினேட்டிங்கா இருந்திருக்காங்க அப்படின்னு. அதே சமயம் டிசி டீம் எடுத்துட்டீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி டீமுக்கு எதிரா ப்ளே பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அகைன் இந்த ஃபேஸ்ல கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ இந்த மாரி தான் இந்த ஸ்டாட்ஸ டீம் ஸ்ட்ரென்த் கூட வச்சு அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 9.9ம், மிடில் ஓவர்ஸ்ல 9.1ம் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 11.1 இருக்கு. இங்கேயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா விழுந்திருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா டியூ இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை டியூ இல்ல அப்படிங்கும்போது அதே சமயம் விக்கெட் ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகலாம். ஸோ இந்த போட்டிக்கான பிட்ச் ரிப்போர்ட்ல ஏதாவது டியூ இருக்குமா அப்படிங்கிறத சொல்றாங்களா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா லாஸ்ட் 10 மேட்சஸ்ல கம்ப்ளீட்டா டாப் ஆர்டர் பேட்டர்ஸோடைய டாமினேஷன் தான் இருந்திருக்கு. டீடைலா இந்த ஸ்டாட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 72 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜ் ஆஃப் 48 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 57% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதுவே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 37%ம், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 7%ம் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா இங்க பேட்டர்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓப்பனர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 91 இருக்கு. ஆவரேஜா 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து 54 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 160 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கு. 69% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதுவே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 25% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 6% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டாட்ஸ்ல லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7%ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6% மட்டும் தான் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லாஸ்டா இங்க நடந்த 10 மேட்சஸ்ல டீம் வந்து கொலாப்ஸ் ஆகல அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கொலாப்ஸ் ஆனா மட்டும்தான் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். ஸோ இது வரைக்கும் கொலாப்ஸ் ஆகாதனால வரக்கூடிய மேட்ச்லையும் கொலாப்ஸ் ஆகாது அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அது கம்ப்ளீட்டா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய டீம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் லாஸ்ட் 10 மேட்சஸ்ல அந்த அளவுக்கு பெருசா டீம் வந்து இங்க கொலாப்ஸ் ஆகல. அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. 65% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் போல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 35% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 64 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 33 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlers செகண்ட் இன்னிங்ஸ் விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் அதிகமா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து 2 இன்னிங்ஸ்லுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஃபாஸ்ட் bowlersக்காகட்டும் ஸ்பின்னர்ஸ்க்காகட்டும் 2 பேருக்குமே சுமாரா தான் இருக்கு. ஃபாஸ்ட் bowlersக்கு 23.6ம், ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 24.5ம் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த அளவுக்கு பெருசா லாஸ்ட் 10 மேட்சஸ்ல பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து 17லேருந்து 20 அதுக்குள்ள வந்து இருக்கும். பட் இங்க வந்து 23, 24ன்னு இருக்கு. ரொம்ப சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுருல், ரியான் பராக், டோனோவன் ஃபெரீரா, சுபம் துபே, ரவீந்திர ஜடேஜா, தஷுன் ஷனகா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்ரி பர்கர், பிரிஜேஷ் சர்மா அண்ட் யாஷ் ராஜ் புஞ்சா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்ரி பர்கர், பிரிஜேஷ் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா, யாஷ் ராஜ் புஞ்சா, தஷுன் ஷனகா, ஜோஃப்ரா ஆர்ச்சர். டெத் ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்ரி பர்கர், பிரிஜேஷ் சர்மா. டெத் ஓவர்ஸ்ல பிரிஜேஷ் சர்மா 2 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல தஷுன் ஷனகா போல் பண்ணவே இல்லை. இந்த மேட்ச்ல பவுல் பண்றதா இருந்துச்சுன்னா மிடில் ஓவர்ஸ்ல 2 ஓவரும், டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 25.4 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு டிசி டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் நல்லா இருக்கு. 42.7 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இதுவே பிளேயர் மேட்சப்ஸ்ல குல்தீப் யாதவ் அண்ட் நடராஜன் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட்டா இருக்காரு. மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் நல்லா தான் இருக்கு ஜெய்ஸ்வாலுக்கு.
நெக்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷி இந்த கிரவுண்ட்ல 5 மேட்சஸ்ல பேட் பண்ணி 278 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 2 செஞ்சுரி இந்த கிரவுண்ட்ல அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா துருவ் ஜுருல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. 3 மேட்சஸ்ல 54 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் 24 இருக்கு. ஓவரால் ரெக்கார்ட் சுமார் தான். மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய எந்த பவுலருக்கு எதிராகவும் இவர் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் ரியான் பராக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. டிசி டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு டிசி டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா நட்ராஜன் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதுல அக்சர் பட்டேல் உடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா டோனோவன் ஃபெரீரா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சுபம் தூபே ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல மெயினா ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 36 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு டிசி டீமுக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 29 இன்னிங்ஸ்ல 22 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமார் தான். பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டிசி டீமுக்கு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் நட்ராஜன், அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்கு ஜடேஜாவுக்கு. அடுத்ததா தர்ஷன் ஷனகா இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. ஐபிஎலுக்கு நியூ பிளேயரா இருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அவருடைய பால்ல 2 முறையும் சமீராவுடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் டிசி டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல பார்த்தோம்னா நிறைய பிளேயர்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா டிசி டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேட்டர்ஸ்க்கு எதிராக இவருக்கான மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. இவர் பார்த்தோம்னா கேஎல் ராகுல், டேவிட் மில்லர் அண்ட் நிதிஷ் ராணா இந்த 3 பேர்த்தையும் ஈச் 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல 1 முறை அவுட் பண்ணியிருக்காரு. இதுல நிறைய பேட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே தான் இருக்கு. இவர் பார்த்தோம்னா இந்த சீசன்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. சூப்பர்பான ஃபார்ம்லயும் இருக்காரு. மேட்சப்ஸ் ஆகட்டும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த போட்டியில குறிப்பா ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மஸ்ட் பிக்கா இருக்காரு. அது மட்டும் இல்லாம டாப் கேப்டன்சி பிக்காவும் இருக்காரு. பிச் சப்போர்ட் மட்டும் இருக்கிற பட்சத்துல இந்த போட்டியில ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 or 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதே நீங்க நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நன்றி பர்கர் டிசி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பிரிஜேஷ் சர்மா இந்த கிரவுண்ட்ல பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா யாஷ் ராஜ் புஞ்சாப் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. ஐபிஎலுக்கு நியூ பிளேயரா இருக்கிறதால. அடுத்ததா டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 8 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 7th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு 9 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்துச்சு. வரக்கூடிய எல்லா மேட்சும் ஜெயிச்சா மட்டுமே இவங்க அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். கேஎல் ராகுல், சஹில் பராக், நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், டேவிட் மில்லர், அக்யூப்தர், மிச்சல் ஸ்டாக், குல்தீப் யாதவ், துஷ்மந்தா சமீரா அண்ட் நட்ராஜன். அக்சர் பட்டேல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மே 1ஆம் தேதியிலிருந்து மிச்சல் ஸ்டாக் அவர் அவைலபிளா இருக்காரு. இந்த போட்டியில பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இவர் பிளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இவரோட இடத்துல கைல் ஜாமிசன் பிளே பண்ணுவாரு. அடுத்ததா பவுலிங் பேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல மிச்சல் ஸ்டாக், துஷ்மந்தா சமீரா, அக்யூப்தர். மிடில் ஓவர்ஸ்ல அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்ராஜன், அக்யூப்தர். டெத் ஓவர்ஸ்ல துஷ்மந்தா சமீரா, நட்ராஜன் அண்ட் மிச்சல் ஸ்டாக். இதுவரை பார்த்தோம்னா நட்ராஜன் அவர் தான் 2 ஓவர் பவுல் பண்ணிட்டு இருந்தாரு டெத் ஓவர்ஸ்ல. இப்போ மிச்சல் ஸ்டாக் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். அடுத்ததா டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல்.
ராஜஸ்தான் டீமுக்கு 50.1 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 49 ஆவரேஜும் இருக்கு. ரெண்டுத்துலையுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு இதே கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 95 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பால்ல மட்டும் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஓவராலா பார்த்தோம்னா மேட்சப் ஸ்டாட்ஸ் இவருக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. அடுத்ததா சஹில் பராக் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல, ஐபிஎல்லுக்கு நியூ பிளேயரா இருக்கிறதால. அடுத்ததா நிதேஷ் ராணா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட்ல பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல இங்க செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 107 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 48 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும், அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுடைய ஓபனர்ஸ் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதால இந்த போட்டியில பவர் பிளே ஓவர்ஸ்ல 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. 13 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 9 ரன்ஸ் அடிச்சு அதுலயே 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தஷுன் ஷனகா அவருடைய பால்ல ரன் எதுவும் எடுக்காம ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜடேஜாவோட பால்லையும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சமீர் ரிஸ்வி இவர் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாரா தான் இருக்கு. இதுவரை ராஜஸ்தான் டீமுக்கு பேட்டிங்ல புவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 17 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் தஷுன் ஷனகா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ட்ரிசன் ஸ்டப்ஸ் இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 119 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் ராஜஸ்தான் டீம்ல இருக்கக்கூடிய இந்த பவுலருக்கு எதிராகவும் அவுட் ஆகல. ஸ்ட்ரைக் ரேட் டீசென்டா இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லர் ராஜஸ்தான் டீமுக்கு 11 மேட்சஸ்ல பேட் பண்ணி 386 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜடேஜா அண்ட் ஆர்ச்சர் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஆர்ச்சருடைய பால்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்கு. அடுத்ததா அக்யூப்தர் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. அடுத்ததா மிச்சல் ஸ்டாக் இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா குல்தீப் யாதவ் ராஜஸ்தான் டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா துஷ்மந்தா சமீரா ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நடராஜன் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த போட்டியில யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் அவங்க தான் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா இருக்காங்க. பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் ரெண்டுமே சூப்பராக இருக்கு. டிசி டீம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த போட்டியில் டிசி டீம் வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீமுடைய பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுவும் போக இந்த போட்டியில் மிச்சல் ஸ்டாக் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் நடந்தால் மட்டுமே டிசி டீம் இந்த போட்டியில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிச் கண்டிஷன் ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக இல்லாமல் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் அப்போ வேணா டிசி டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வின் பண்றதுக்கு. மற்றபடி லாஸ்ட் மேட்ச் போல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும் போது கம்ப்ளீட்டா அது ராஜஸ்தான் டீமுக்கு தான் ஃபேவரபிளா அமையும். கீப்பர் செக்ஷன்ல கேஎல் ராகுல் மஸ்ட் பிக்கா இருக்காரு. ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்லயும் அந்த அளவுக்கு பெருசா த்ரெட் இல்லை. இது போக மற்ற ஆப்ஷன் துருவ் ஜுருல் இருக்காரு. இவருக்கான இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ்ல பார்த்தோம்னா சேஸ் பண்ணும்போது தான் இவருக்கான ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு.
இருந்தாலும் இந்த போட்டியில பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது இவரை ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போதும் கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல அந்த அளவுக்கு பெருசா ஸ்ட்ரைக் பவுலர் வந்து இல்ல. மிச்சல் ஸ்டார்க் ப்ளே பண்றாரு அப்படிங்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடணும். இவருக்கான வீக்னஸ் என்ன, அதாவது துருவ் ஜுரலுக்கான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக மட்டும் இந்த சீசன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு அப்படிங்கும்போது குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம். இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம இவரை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணிக்கலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் அண்ட் நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணாவுக்கு பார்த்தோம்னா பேட்டிங்ல வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் டீமுடைய ஓபனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதால இந்த போட்டியில பவர் பிளே ஓவர்ஸ்ல இவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால தான் இவரை நாம சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சமீர் ரிஸ்வி, ட்ரிசன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் இருக்காங்க. இதுல ட்ரிசன் ஸ்டப்ஸ் ஆகட்டும் டேவிட் மில்லர் ஆகட்டும் சேஸ் பண்ணும்போது தான் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா டேவிட் மில்லருக்கு. ட்ரிசன் ஸ்டப்ஸ்க்கு ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது கூட ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த போட்டியில டிசி டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்க டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல அக்சர் பட்டேல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டோனோவன் ஃபெரிரா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரியான் பராக் இருக்காங்க. ரியான் பராக் அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்ல இல்லை. இருந்தாலும் ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸ்ல நீங்க பிக் பண்ணலாம். மெயினா ராஜஸ்தான் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க பிக் பண்ணலாம். டியூ இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா இவரை நீங்க பிக் பண்ணலாம். ஏன்னா என்னதான் ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் பேட்டுக்கு பால் நல்லா வரும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல மட்டும் இவரை நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா சூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த 3 பேர்த்துல யார் பெஸ்ட் பிக் அப்படின்னு பார்த்தோம்னா டோனோவன் ஃபெரிரா தான். ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பிரிஜேஷ் சர்மா இருக்காங்க. இதுல மஸ்ட் பிக் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம டிசி டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்ச் அப்ஸும் இவருக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்துருப்போம். இந்த போட்டியில ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இன்னும் அதிகமாகும். அந்த சமயத்துல இவரை நீங்க கேப்டனா கூட சூஸ் பண்ணலாம் கிராண்ட் லீக் டீம்ஸ்ல. மிச்சல் ஸ்டார்க்க பார்த்தீங்கன்னா டிசி டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்க சூஸ் பண்ணலாம். அது போக ராஜஸ்தான் டீம்ல பிரிஜேஷ் சர்மா இவரை நீங்க கண்டிப்பா பிக் பண்ணலாம். ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பா ரியான் பராக், ஜோஃப்ரா ஆர்ச்சரை அதிகம் பவர் பிளே ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கும்போது பிரிஜேஷ் சர்மா தான் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஸோ வேல்யூபிளான பிக்கா இருப்பாரு. இது போக மற்ற ஆப்ஷன் குல்தீப் யாதவ், நன்ரி பர்கர் அண்ட் நடராஜன் இருக்காங்க. விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க குல்தீப் யாதவ் அவரை ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். பர்கர் எடுத்துட்டீங்கன்னா நியூ பால் அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கும்போது மட்டும் இவர் பெஸ்ட் பிக்கா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் இவருக்கு சரியா அமையல, அதிக ரன்கள் கன்சிட் பண்ணியிருந்தாரு. இதுவே நடராஜன் பார்த்தோம்னா இந்த சீசன்ல நிறைய ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணாலும் அந்த அளவுக்கு பெருசா ஸ்ட்ரைக் பண்ணல. இருந்தாலும் கிராண்ட் லீக் டீம்ஸ்ல டிசி ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்க பிக் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காங்க. இந்த 4 பேர்த்துல சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல் தான். ஷார்ட்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்க மாட்டாரு, குவாலிட்டியான பிளேயர். மற்றபடி ஜெய்ஸ்வால் ஆகட்டும் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி ஆகட்டும் 2 பேருமே ஹிட் ஆர் மிஸ் டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஷார்ட்ஸ்ல அதிகமாக ரிஸ்க் எடுப்பாங்க. இவங்களை கேப்டனா பிக் பண்றது எப்பவுமே ரிஸ்க் தான். இருந்தாலும் அன்னைக்கான போட்டியில கிளிக் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபேண்டசி டீம் பெஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துட்டீங்கன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்க கேப்டனா பிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.